வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். அஸ்வேசும தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தகவல். நாட்டில் மீண்டும் மின் கட்டண அதிகரிப்பு வெளியான தகவல். யாழில் கோர விபத்து, பல்நோக்கு கூட்டுறவு சங்க தலைவர் பலி. ஆப்கானிஸ்தானில் தொடர் நிலநடுக்கங்கள், அச்சத்தில் மக்கள். வெளிநாட்டு பணம் அனுப்புதல் வீதம் அதிகரிப்பு தொடர்பான விரிவான செய்திகள். அஸ்வேசும கொடுப்பனவை மேலும் 4 லட்சம் குடும்பங்களுக்கு அடுத்த மாதம் வழங்க உள்ளதாக கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு தெரிவித்துள்ளது. திட்ட பயனாளிகளை தெரிவு செய்யும் நடவடிக்கைகள் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அமைச்சர் கலாநிதி உபாலி பன்னிலகே தெரிவித்தார். 4,20,000 இடைநிலை குடும்பங்களுக்கான அஸ்வேசும கொடுப்பனவு கடந்த ஏப்ரல் மாதம் நிறுத்தப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். தற்போது நாடளாவிய ரீதியில் 1,38,000 குடும்பங்களுக்கான அஸ்வேசும கொடுப்பனவு வழங்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். மின்கட்டண உயர்வு குறித்த பரிந்துரைகளை அடுத்த வாரம் வெளியிட உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கடந்த வியாழக்கிழமை முடிவடைந்த பொது கருத்து காலத்தில் 9 மாகாணங்களில் இருந்தும் கருத்துக்களை சேகரித்துள்ளதாக ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. பொது முன்மொழிவுகள், இலங்கை மின்சார சபையின் சமர்ப்பிப்பு மற்றும் மின்சார உற்பத்தி செலவுகள் குறித்த அறிக்கைகளை மதிப்பிட்ட பிறகு PUCSL தமது பரிந்துரையை வழங்கும் என தெரிவித்துள்ளது. மேலும் ஆய்வு இப்போது இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அந்த வகையில் மின்சார கட்டணத்தை 18.3% அதிகரிக்கும் இலங்கை மின்சார சபையின் திட்டம் தொடர்பானது தனது பரிந்துரைகளை அடுத்த வாரம் வெளியிட உள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. சங்கானை பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றையவர் படுகாயமடைந்துள்ளார். குறித்த விபத்து சம்பவம் யாழ் சங்கானை பிள்ளையார் ஆலயத்திற்கு அருகாமையில் உள்ள வளைவில் இடம்பெற்றுள்ளது. மாதகல் மேற்கு மாதகல் பகுதியைச் சேர்ந்த கணபதி பிள்ளை உலகேந்திரம் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் இவர் நேற்றைய தினம் இன்னொருவரையும் ஏற்றியவாறு சங்கானையில் இருந்து சித்தங்கனி நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தார். இதன்போது சங்கானை பிள்ளையார் ஆலயத்திற்கு அருகாமையில் உள்ள வளைவில் முன்னால் சென்ற முச்சக்கர வண்டியை முந்தி செல்ல முற்பட்ட வேளை எதிரே வந்த வட்டாரக வாகனம் மோதியதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டனர். பின்னர் இருவரும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி குறித்த நபர் நேற்றைய தினம் உயிரிழந்தார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். மற்றைய நபர் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். மேலும் விபத்து சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மானிப்பாய் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். ஆப்கானிஸ்தானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. குறித்த நிலநடுக்கம் இன்று அதிகாலை 1:05 மணியளவில் ஏற்பட்டுள்ளது. நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 4.2 பதிவாகியுள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் 126 கிலோமீட்டர் ஆழத்தை மையமாக கொண்ட இந்த நிலநடுக்கம் 36.50 வடக்கு அட்சரேகையிலும் 67.82 கிழக்கு தீர்க்க ரேகையிலும் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக அதிகாலை 12:56 மணியளவில் ரிக்டரில் 4.3 அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அடுத்தடுத்து ஏற்பட்ட 2 நில அதிர்வால் அப்பகுதி மக்கள் பெரும் அச்சத்தில் உள்ளனர். நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்பு குறித்து எந்தவித தகவலும் வெளியாகவில்லை. வெளிநாட்டு பணம் அனுப்புதல் வீதம் இந்த ஆண்டு 18.2% அதிகரித்துள்ளது என்று இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்ட தரவுகளின்படி 2025ஆம் ஆண்டில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் அனுப்பிய பணம் 641.7 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்தது. இது 2024ஆம் ஆண்டில் 544.4 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனவரி முதல் மே வரையிலான காலகட்டத்தில் மொத்த பணம் அனுப்புதல் 3,102.2 மில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டியது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் 2,624.4 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்தது. இது ஆண்டுக்கு ஆண்டு 18.2% அதிகரிப்பை பிரதிபலிக்கின்றது என்றுள்ளது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.